வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டெய்லி சாம்பார் சாதம் ரசம் இந்த மாதிரி வைக்காமல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு போர் அடிக்காமல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் இதில் சின்னதாக பூண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கு அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் நான் 1/4 கப் அளவு முட்டைக்கோசு கட் பண்ணி வச்சுருக்கு அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் கேரட், ஒரு கேப்சிகம், 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்க்குறப்ப நான் அந்த காய்கறியோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் நான் 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் காய்கறிகள் ரொம்ப வெந்து வராது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க, ஏன்னா காய்கறி ரொம்ப வெந்துடும். அதனால் உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. மசாலா சேர்த்து அந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான சாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூட வினிகர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.